வீட்டில் காய் இல்லைன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கடலப்பருப்பை ஊற வச்சு அதில் சோம்பு உப்பு போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் மிக்ஸ் பண்ணி இது சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இட்லி சட்டியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தனியாக சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம வடைச்சட்டியில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சுருக்கோம் அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். புளி கரைசலையும் சேர்த்து இது நல்லா கொதிக்கிறப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டு மிளகாத்தூள் தான், அதனால் நான் கொஞ்சம் கூடயே போட்டுக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் போட்டு இது நல்லா கொதிச்சிட்ருக்கிறப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம் போட்ட கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து வர டைமில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து பருப்பு உருண்டையை இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ பருப்பு உருண்டை போட்டோடனே இது நல்லா கொதித்து இறக்கிட்டோம்னா சுவையான